என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மூத்து மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்கள்ல நம்ம சந்திக்கிற உபத்திரவங்கள், கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் சந்திக்கிற உபத்திரவங்கள் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக, கன மகிமையாக, மேன்மையாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆண்டவர் இந்த உபத்திரவங்களை எப்படி சந்திக்கணும், உபத்திரவத்தினால வருகிற ஆசீர்வாதம் என்ன என்பதை நம்மகிட்ட சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. எனவே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதெல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தம் தேவ பக்தியாக நடக்க மனது இருந்துச்சுனாலே சில பாடுகள் வழியாக கடந்து போவோம். அதுதான் சிலுவை. அது நமக்கு சுகமாக மாறும், பாரமாக மாறாது. உலகம் இப்படி பண்ணுதே அப்படி பண்ணுதே அப்படின்னா நம்ம கடமைக்காக கீழ்ப்படுகிறோம்னு அர்த்தம். அன்பாக தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் அது பாரமாக இருக்காது, பாசமாக மாறும். எனவே கர்த்தர் இந்த நாளில் இந்த உபத்திரவத்தை பாசமாய் மாற்றுவாராக, பாரமாய் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றாமல் பாசத்தோடு அவைகளை சந்திக்கக்கூடிய கிருபைகளை தருவாராக. 2 கொரிந்தியர் 1 அதிகாரத்தின் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 1:4 உபத்திரவத்தில் கிடைக்கிற இன்னொரு ஆசீர்வாதத்தை நான் படிக்கிறேன். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இந்த வசனத்தின் சுருக்கத்தை சொல்றேன். இதுதான் இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனம், குறிச்சு கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 1:4 இந்த வசனத்துல வாசிக்கிறோம், தேவன் எங்களுக்கு ஆறுதல் தருகிறார். ஏன்னா நாங்க உபத்திரவப்படும் போதெல்லாம் எங்கள் ஆறுதல் கர்த்தர் தான். அப்போ எங்களுக்கு தேவன் ஆறுதலா இருக்கிற மாதிரி உபத்திரவப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதலாக மாறுகிறோம். அப்போ நமக்கு உபத்திரவம்னா என்னன்னே தெரியாம உபத்திரவப்படுற ஒருத்தர் போய் இப்போ கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு நம்ம ஆறுதல் சொன்னால் அந்த ஆறுதல் எப்படி இருக்கும் தெரியுமா? உதாரணமாக நான் சொல்கிறேனே, யோபுவின் புஸ்தகத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 2ஆம் அதிகாரத்தில் யோபுடைய நண்பர்கள் எல்லாம் அவனுக்கு ஆறுதல் சொல்வதற்காக வருகிறார்கள். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், யோபுடைய 3 சிநேகிதராகிய தேமானியனான எலிப்பாசும், சூயனான பில்தாத்தும், நாகமாத்தியனான சோப்பாரும் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதவிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடு ஒருவர் யோசனை பண்ணி கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களில் இருந்து வந்தார்கள். எதுக்கு வராங்க? ஆறுதல் சொல்ல வராங்க. யாருக்கு? யோபுவுக்கு. எல்லாத்தையும் இழந்து நடுத்தெருவில் உட்கார்ந்துருக்கிற ஒரு மனுஷனுக்கு யார் ஆறுதல் சொல்ல வரா பார்த்தீங்களா? சரி, இவங்க ஆறுதல் சொன்னால் தப்பா? தவறு இல்லை. ஆனால் இவர்கள் ஆறுதல் எப்படி மாறிச்சு? 21ஆம் அதிகாரம் யோபுவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நான் படிக்கிறேன். யோபு 21:34 யோபு சொல்றார் பாருங்க, நீங்கள் வீணான ஆறுதலை எனக்கு சொல்லுகிறது என்ன? உங்கள் மறுமொழிகளில் உண்மைக்கேடு இருக்கிறது என்றான். நீங்கள் வீணான ஆறுதல். ஏன்? இவங்க ஆறுதல் சொல்ல தானே வந்தாங்க. அந்த ஆறுதல் யோபுக்கு ஏற்புடையதா இருந்துச்சானா இல்லை. அந்த ஆறுதல் அவனுக்கு வீணாக தோன்றியது. என்ன காரணம்னா, யோபுவுடைய சிநேகிதர்கள் யோபு மாதிரி கஷ்டப்படலை, யோபு மாதிரி உபத்திரவப்படலை. அதனால இவங்க ஆறுதல் எல்லாம் எப்படின்னா ஏதோ வார்த்தை ஜாலமா மாறி போயிடுச்சு. அதெல்லாம் கவலைப்படாத, எல்லாம் சரியா போயிடும், ஏதாவது நீ தப்பு பண்ணியிருந்தா மன்னிப்பு கேளு அப்படின்னு இவனை குற்றப்படுத்தவும், இவனை ஒன்னில்லாதவனா மாற்றவும், இவன் தேவனுக்காக நின்று அந்த வாழ்க்கையை குறித்த ஒரு தெளிவு இல்லாத ஒரு நண்பர்கள் தான் இந்த 3 பேரும். பிரியமானவர்களே, சில நேரம் நம்மளும் மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறோம் அப்படின்ற பேரில் அவங்கள ரொம்ப காயப்படுத்திடுவோம். ஏன்னா நமக்கு அவங்க வழி என்ன தெரியும்? யோசித்து பாருங்களேன். தேவனுக்காக வாழ்கிற, தேவனுக்காக பயன்படுத்தப்படுகிற எந்த பாத்திரமும் உடைக்கப்படுவாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. இதுதான் காரணம். நம்மளை ஏன் கர்த்தர் உடைக்கிறார்னா, அந்த நபர்கள் மேல் நமக்கு மனதுருக்கம் வரும், அவர்கள் மேல் நமக்கு ஒரு கரிசனை வரும். நபர்களை பார்க்கும்போது அதே பெயினோட நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த பெயின் தெரியணும். அந்த உபத்திரவம்னா என்னன்னு நமக்கு தெரியணும். அப்போ ஏங்க எனக்கு இந்த உபத்திரவம்? நான் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறதுனால நான் உபத்திரவப்படுறேன். அந்த உபத்திரவத்தில் எனக்கு ஆறுதல் யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை ஆறுதல் படுத்துறாரு, சகல ஆறுதலின் தேவன் என்று சொல்லி வேதத்தில் 2 கொரிந்தியர்ல 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிறேன் பாருங்களேன். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். என்ன அழகா எழுதுறாரு. அவர் ஆறுதலின் தேவன், என்னை ஆறுதல் படுத்துகிறார், என்னை ஆற்றி என்னை தேற்றுகிறவர், என்னை ஆறுதல் படுத்துறதுனால இந்த உபத்திரவத்தில் நான் அங்கே நிற்க முடியுது. ஏன்னா என்னை தேற்றுகிறவர் மனிதன் அல்ல, ஆண்டவர். அப்போ கர்த்தர் என்னை ஆறுதல் படுத்துவதனால நான் திடப்படுத்தப்படுகிறேன். அப்போ நான் இந்த உபத்திரவத்தை சந்தித்ததினாலே, ஆறுதலை பெற்றதினாலே இன்னொருவருக்கு ஆறுதலாக நான் மாறுவேன். இதுதான் இந்த ரகசியம்.
ஒருவேளை ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளோ உபத்திரம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஒன்றை தெளிவாய் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். யாரோ ஒருவருக்கு ஆறுதலாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். யாரோ ஒருவரை நீங்கள் ஆற்றவும், அவர்களை உற்சாகப்படுத்தவும், நீங்கள் அவர்களை கட்டி எழுப்பவும் உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். இதுதான் ரகசியம். இந்த ஆசீர்வாதத்தை, இந்த கிருபையை கர்த்தர் தருவார். பாருங்க, 2 கொரிந்தியர் 1:6 வாசிக்கிறேன். ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். இதுதான் நம்ம உபத்திரவம் இன்னொருவருடைய ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாக மாறும். அடுத்து பாருங்களேன், நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. அப்போ நான் உபத்திரப்பட்டு நான் உடைக்கப்படும் போது என்னை ஆறுதல் படுத்துவதனாலே இன்னொருவருடைய ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார். இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அநேக ஆறுதலை தந்திருக்கிறார். ஆனால் பலவிதமான பாடுகள் வழியாக கடந்து போறவர்களுக்கு யார் ஆறுதல் சொல்வா? நீங்களும் நானும் தான். நம்ம போய் தைரியமாக சொல்லலாம், நான் எவ்வளோலாம் பாடுபட்டேன், எவ்வளோ உபத்திரவப்பட்டேன், தைரியமாக நில்லுங்க. ஒருவேளை குறிப்பிட்ட சில பாதைகள், குறிப்பிட்ட சில உபத்திரவங்கள் வழியாக நீங்கள் போயிருக்கலாம். சில மருத்துவ அனுபவங்கள், சில வேதனை, சில வலிகள், சில துரோகங்கள். ஏன் பிரதர் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இது நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த பாதையில் கடந்து போகிறவங்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொன்னால் உங்கள் ஆறுதல் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறும். தேவனுடைய பிள்ளைகளை மறந்துடாதீங்க. ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபம் பண்ணுறேன். 2 கொரிந்தியர் 1:5 வசனம். எப்படி எனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. அதாவது கிறிஸ்துவுக்காக படுகிற பாடுகள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பாடுகள் ஆண்டவருடைய ஆறுதலால நான் அதை மேற்கொள்கிறேன், நான் ஆறுதல் அடைகிறேன். ஆனால் உலகத்தில் இருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட கிறிஸ்துவ நிமித்தம் வர பாடுகளில் இல்லை, ஆனால் உலக பிரகாரமான பாடுகளையும் உபத்திரவத்தை சந்திக்கிறதுனால நாம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வது எளிது, நாம் அவர்களை தேற்றுவது எளிது, அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாய் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துவது எளிது. எனவே ஜெபம் பண்ணுங்க. இந்த உபத்திரவத்தில் இதை மாதிரி கஷ்டப்படுறவங்களை காட்டுங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், அவங்களுக்கு நான் ஆறுதல் படுத்துகிறேன், என்னை பயன்படுத்துங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஜெபிக்கலாமா? நல்ல தேவனே, எங்கள் உபத்திரவங்களிலே உம்முடைய ஆறுதல் பெருகுகிறது போல இன்னொருத்தருடைய பாடு உபத்திரவத்தில் நாங்கள் அவர்களுக்கு ஆறுதலாய் மாற எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை ஆற்றுகிற தேற்றுகிற தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல தேவனே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் இன்னொருத்தருக்கு ஆசீர்வாதமாய், இன்னொருவருக்கு ஆறுதலாய், இன்னொருவரை நாங்கள் கட்டி எழுப்புகிறவர்களாய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த உபத்திரவங்கள் எங்களுக்கு நல்லது. இதை தானே சங்கீதக்காரன் சொன்னார், உபத்திரவப்பட்டது நல்லது. இன்னைக்கு நாங்களும் சொல்கிறோம், எங்கள் உபத்திரவங்கள் நல்லது, நல்லதுக்காக தான் சுவாமி. அன்றை நாங்கள் பிறருக்கு ஆறுதலாய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.